சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது குறித்த தகவலோடு நம்முடைய செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் மழை குறித்து சொல்லுங்க. ராஜலட்சுமி, கடந்த வாரம் முதலே சென்னை முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த சூழ்நிலையில் அன்று நள்ளிரவு முதல் நல்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தாம்பரம், திருவள்ளூர், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் நள்ளிரவு முதலே இந்த சாரல் மழையானது துவங்கி இருக்கிறது. அந்த காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம். அதாவது கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில் இருந்து வீசக்கூடிய ஈரப்பதத்துடன் கூடிய இந்த காற்றின் காரணமாக இந்த மழையானது பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும், உள் மாவட்டங்களில் மிக கனமழை இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த மழையானது இன்று ஒரு நாள் மட்டுமே நீடிக்கும் என்கின்ற ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஈரோடு, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் என்கின்ற ஒரு அறிவிப்பை தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ராஜலட்சுமி, பாலாஜி, தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருக்கிறதா? அதனை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கா? இல்லை, மழை சென்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த அளவிற்கான மழை இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மழை தேங்குவதற்கான வாய்ப்புகளும் எந்த இடத்திலும் இல்லை. பெரும்பாலான இடங்களில் அந்த குப்பைகள் அகற்றப்பட்டு நீர் செல்வதற்கான ஏற்பாடுகள் நேற்றிலிருந்தே செய்யப்பட்டிருக்கிறது. மழையும் பார்த்தீர்களானால் இன்று ஒரு நாள் மட்டும்தான் மழை பெய்யும் என்கின்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதுவும் அநேக இடங்களில் இருக்காது என்றும், ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த மழையின் அளவு இடியுடன் கூடிய மழையானது இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை கனமழை பெய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் போதுமான அளவு ஏற்பாடுகள் மாநகராட்சியின் தரப்பில் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, பாலாஜி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.